Good morning. நம்ம லாஸ்ட் வீடியோல மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸில் இருக்கக்கூடிய மீன், மீடியன், மோட், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுடைய இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸுடைய 3 டைப்பாக நம்ம தனித்தனியாக நம்மளுடைய ஒரு கால்குலேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3த்தையும் ஒரே கொஷனில் கேட்டிருந்தா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ மீன், மீடியன், மோட். ஃபர்ஸ்ட் டைப்பான மீன், மீடியன், மோட். Calculate mean, median and mode for the following data. கொடுத்துக்கக்கூடிய values 25, 34, 26, 16, 33, 24, 18, 33, 38, 24. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள் இந்த வேல்யூஸை பார்த்தாலே தெரியும் இது வந்து என்ன டைப்பான கொஷின் மாடல். இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான கொஷின் மாடலில் கேட்டிருக்கக்கூடியது மீன், மீடியன் அண்ட் மோடு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலாவில் நம்ம எழுதக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன மீன்கான இண்டிவிஜுவல் சீரிஸ் ஃபார்முலா x bar equal to summation x divided by n. அதுக்கடுத்து மீடியன்னா இண்டிவிஜுவல் சீரிஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது n plus 1 divided by 2th position of that value. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பான z equal to maximum repeated value. இப்போ இது எல்லாமே இண்டிவிஜுவல் சீரிஸ்ன்றதுனால இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட வேல்யூஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அந்த 10ங்கிற அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை நம்ம வந்து இங்கே என்னங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கேல்குலேஷனில் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே டேபிள் ஃபார்மேட்டில் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இது இண்டிவிஜுவல் சீரிஸ்ன்றதுனால நமக்கு டேபிள் ஃபார்மேட் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ அதனால் நம்மளுடையது நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன். செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். மீனுடைய வேல்யூஸுக்கு நம்ம டைரெக்டாக எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணாலே நமக்கு சம்மேஷன் எக்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கணும், 23 + 33னாலும் ஆன்சர் சேம் தான், 33 + 23னாலும் ஆன்சர் சேம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த வேல்யூஸை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் x bar equal to summation x divided by n. இதுக்கு தேவையானதை நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு வந்துடும். செகண்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மீடியன். இப்போ மீடியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது நான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டிவிஜுவல் சீரிஸ்னால் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ மீடியன் அப்படின்னு சொன்னாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் இன் இண்டிவிஜுவல் சீரிஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் மீடியனுக்கு தேவையான அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணாலும் இதனுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வேல்யூஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் டு மினிமம் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் டு மினிமம் ஆர் மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ நம்மளுடைய வேல்யூஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 16, 18, 24, again 24, 25, 26, 33, again 33, 34, 38. ஸோ நான் மீடியனுக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மினிமம் டு மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மோடுக்கு இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு சமேஷன் எக்ஸ் ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதான் நம்மளோட டேபிள் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சமேஷன் எக்ஸ் 16 + 18 + 24 + 24 + 25 + 26. நீங்கள் வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணாமல் ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ சம்மேஷன் எக்ஸ்னுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 271. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் பார், இதில் இருக்கக்கூடிய என்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது காமனாக நான் எடுத்து இங்கே எழுத போகிறேன். ஸோ காமனாக இங்கே என்னோட வேல்யூஸ் 10ங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூஸ் 10 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆன்சரான x bar equal to summation x divided by n. இப்போ summation x ஓட வேல்யூஸ் என்ன, 271 divided by n. So therefore x bar equal to நமக்கு கிடைச்சிக்கூடிய ஆன்சர் 27.1. நான் ஒரு 2 டிஜிட்காக 0 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே ஆன்சர் போடுறது இருந்தாலும் போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேல்குலேஷனுக்கான மீடியன்.
மீடியன் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணல, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீடியனுக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை எடுத்துரு, லாஸ்ட்டு 4 வேல்யூஸை பிரிச்சுரு. லாஸ்ட் 4 வேல்யூஸை பிரிச்சுரு. ஸோ இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிடு. ஸோ நம்மளுடையது நீங்கள் அப்படியே n+1/2 பொசிஷன், என்னோட வேல்யூஸ் 10, 10 + 1 டிவைடட் பை 2 5.5. 5.5ங்கிறது 5க்கும் 6க்கும் இன் பிட்வீன் வேல்யூ. ஸோ 5, 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீடியனுக்கான ஆன்சர் கிடைக்கிறோம். நான் டேரெக்டாக வேல்யூஸை போட்டுட்டேன், பொசிஷன் சொல்லாமல் டேரெக்டாக வேல்யூஸை போட்டுட்டேன். ஒரு வேல்யூஸ் இருந்தால் ஒரு மீடியன் எடுத்து சொல்லிவிடு, 2 வேல்யூஸ் இருந்தால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் என்ன கிடைக்குது? 51. ஆமாம் 51. அப்போ நமக்கு 51 கிடைக்கிறதுனால டிவைடட் பை 2 நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ therefore median equal to 25.5. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மோடு. மோடுக்கான ஆன்சர் என்ன? மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? எத்தனை டைம்ஸ்? 24 2 டைம்ஸ் வந்திருக்கு. 16 ரிப்பீட் ஆகலை, 18 ரிப்பீட் ஆகலை, 24 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 25 ரிப்பீட் ஆகலை, 26 ரிப்பீட் ஆகலை, 33 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 34 ரிப்பீட் ஆகலை, 38. இப்போது 24ம் 2 டைம்ஸ், 33ம் 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இப்போ வந்து சப்போஸ் 24 3 டைம்ஸு, 33 வந்து 2 டைம்ஸ் இருந்தால் நம்மளுடைய ஆன்சர் 24 மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ. பட் ரெண்டுமே ஈவனாக நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால நம்மளுடைய மோட் ஆன்சர் 24 ஆர் 33 அப்படிங்கிறது நம்மளால் எழுத முடியும். 2 மோடு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 மோடு கிடச்சிருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம்? Z = 24, Z = 33ங்கிற 2 மோட் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பை மாடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ therefore the final result, first one is x bar equal to 27.14, second median equal to 25.50, third z equal to 24,33. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸில் நமக்கு கேட்டிருக்கக்கூடியது மீன், மீடியன், மோட். மீன்கான வேல்யூஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் மீடியன் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டே வந்து மீடியனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு. அப்போ மீடியனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியாச்சு. அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ், லாஸ்ட்டு 4 வேல்யூஸ். ஸோ இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீடியன் கிடைக்கும், ஒரு கரெக்டான இடைநிலை. இன்கேஸ் நமக்கு ஒரு வேல்யூஸ் வேணும்னா அந்த ஒரு வேல்யூஸை நீ டேரெக்டாக ஆன்சர் எடுத்து சொல்லிவிடுங்க. மோட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ ரெண்டுமே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால 2 வேல்யூஸும் நமக்கு மோட் வேல்யூஸ் தான். 24னும் நீங்கள் எடுத்து ஆன்சர் சொல்லலாம், 33னும் ஆன்சர் எடுத்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.